தேர்தல் காலத்தில் அறிவித்த வாக்குறுதியின்படி பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி டிசம்பர் மாதத்தில் மாநில தழுவிய போராட்டம் நடத்த உள்ளதாக அந்த சங்கத்தின் மாநில தலைவர் முருகதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அனைத்து பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமை வகித்தார். மாநில பொருளாளர் இளங்கோவன், மாநில இணை செயலர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொருளாளர் இளங்கோவன், மாநில இணை செயலர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அந்த சங்கத்தின் மாநில தலைவர் முருகதாஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகத்தில் 12,000க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி உடனடியாக தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் பணிபுரியும் பகுதி நேர ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் இதை வலியுறுத்தி டிசம்பர் மாதத்தில் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றார். இக்கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் பெரியசாமி, மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவரசன், ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் கண்ணன், மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் ஆதிலட்சுமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சங்கத்தைச் சேர்ந்த ஜனார்த்தனன் வரவேற்று இளங்கோவன் நன்றி தெரிவித்தார். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.